இந்த வீடியோவானது பொது இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மதுபான பாட்டில்கள், காலி மதுபான பாட்டில்கள் வந்து கீழே போடக்கூடாதுங்கிறதுக்காக அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. கீழே போடக்கூடாதுங்கிற ஒரு கண்டிஷனில் பாட்டில்கள், அதாவது காலி மது பாட்டில்கள் வந்து திரும்ப அந்தந்த கடைகளை வந்து திரும்ப பெறணும்னு சொல்லி 10 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டி அந்த பாட்டிலுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க கஸ்டமருக்கு. ஆனால் இந்த கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் கடையெண், மதுபான கடையெண் வந்து பார்த்திங்கன்னா 1783, 1784, 1785, 1786, 2247, 1803, 2251 இந்த கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர், அதாவது 10 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டாமையே கடைகளில் வந்து மது பாட்டில் வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மது பாட்டில், காலி மது பாட்டில் வந்து பொது இடங்களில் வந்து அதிகமாக கிடக்குது. மக்கள் வாங்கிட்டு போய் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த இடங்களில் குடிச்சிட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க. இதனால் வந்து கால்நடைகளுக்கு ரொம்ப பாதிப்பாகுது, வனவிலங்குகளுக்கு ரொம்ப பாதிப்பாகுது. இப்போ பார்க்கக்கூடிய இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது மேய்ச்சலுக்கு உண்டான இடம். அந்த மேட்டுப்பாளையம் பகுதியில், அந்த சுற்று வட்டார பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் மேய்ச்சல் இடங்களில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுகள் மேய்ப்பாங்க. ஆனால் இந்த சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மது பாட்டில்கள் வந்து, காலியான மது பாட்டில் வந்து கிடக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டாத பாட்டில்கள், அதாவது இப்போ ஒரு 2 மூட்டை கிட்டத்தட்ட ஒரு 300 பாட்டில் பக்கமாக இருக்கும். நான் வந்து இதில் கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஏரியாவில் சரௌண்டிங்கில் வந்து சுற்றி கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா காலி மது பாட்டில்கள் வந்து திரும்ப பெறணுங்கிறதுக்காக தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்தந்த கடைகள்லையும், ஒயின் ஷாப்பில். ஆனால் இவங்க என்னென்னா அந்த ஸ்டிக்கர் ஒட்டாமையே கொடுக்குறாங்க. சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டினாலும் அந்த ஸ்டிக்கர் அந்த கடைக்கு, அதாவது இந்த ஸ்டிக்கர் மேலே வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. பாட்டில் வந்து திரும்ப எடுக்க மாட்டோம், கொண்டு வந்து கொடுக்காதீங்க. பாருங்கள் எத்தனை பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா குடிச்சிட்டு உடச்சி போட்டுடுறாங்க. இங்கே பாருங்கள் எத்தனை மது பாட்டில்கள் வந்து பார்த்திங்கன்னா காலி மது பாட்டில்கள் வந்து உடச்சி போட்டுடுறாங்க. இதனால் வந்து இந்த பகுதியில் மேய்ச்சலுக்கு வரக்கூடிய கால்நடைகள் வந்து ரொம்ப பாதிக்கப்படும். இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பாட்டில்கள் வந்து உடஞ்சி கிடக்கு. இந்த வீடியோ பதிவு வந்து நான் வந்து பாருங்கள், இங்கே ஒரு காலி பாட்டில் இருக்குது, இதே நம்ம கலெக்ஷன் பண்ணிக்கலாம். இதோ இங்கே ஒன்று இருக்குது. அதாவது இந்த மேட்டுப்பாளையம் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மது பாட்டில்கள் வந்து, காலி மது பாட்டில்கள் வந்து கடைகளை வந்து திரும்ப பெறுவதில்லை. அந்தந்த கடைகளை வந்து திரும்ப ரிட்டன் எடுக்கணும் காலியான பாட்டில்களை வந்து. ஆனால் இவங்க வந்து காலி மது பாட்டில்கள் வந்து திரும்ப எடுக்கிறதில்ல. உயர்நீதிமன்ற உத்தரவை வந்து இவங்க வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. இந்த சரௌண்டிங்கில் பார்த்திங்கன்னா நிறைய பாட்டில்கள் அங்கங்கே போட்டு கிடக்குது. இப்போ இந்த பாருங்கள் எத்தனை உடஞ்சி கிடக்கு பாருங்கள் பாட்டில். அப்படியே அதாவது இந்த காலி ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்தாங்கன்னா அந்த பாட்டில் வந்து திரும்ப அங்கேயே கொண்டு போய் கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து உடைக்காமல் சேஃப் ஆகுது. பாட்டில் அந்தந்த இடங்களுக்கு கொண்டு போயிடுறாங்க, கடைகளுக்கும் போயிடுது. ஆனால் இந்த கடைகள், ஒரு சில கடைகளில் இப்போ குறிப்பிட்டு சொன்னால் 1783, 1784, 1785, 1786, 2251, 2247, 1803 மேட்டுப்பாளையம் கடை. இந்த ஒரு 5-6 கடைகள் வந்து பார்த்திங்கன்னா மேட்டுப்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய பாருங்கள் காலி பாட்டில்கள் பாருங்கள் எப்படி கிடக்குது பாருங்கள். இது பார்த்திங்களா, ஸ்டிக்கர் கிடையாது, 10 ரூபா ஸ்டிக்கர் ஒட்டலை பாருங்கள், ஸ்டிக்கர் ஒட்ட கிடையாது, 10 ரூபா ஸ்டிக்கர் கிடையாது, ஒட்டாமல் தான் கொடுத்துருக்காங்க. பாருங்கள் எத்தனை பாட்டில் பாருங்கள். இங்கே பாருங்கள் பாட்டில் வந்து இத்தனை பாட்டில் இங்கே ஸ்டிக்கர் ஒட்டாமல் கிடக்கு. இப்போ இது ஸ்டிக்கர் ஒட்டி கொடுத்துருந்தாங்கன்னா அந்த கடைகளை வந்து மறுக்க ரிட்டன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஸ்டிக்கர் ஒட்டாமல் கொடுக்குறதுனால அங்கங்கே இப்படி போட்டு போயிடுறாங்க. பாருங்கள் இங்கே ஒரு பாட்டில். சுற்றுப்புறங்கள், அதாவது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காலி பாட்டில் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். பூரா இந்த
மேய்ச்சலுக்கு உண்டான இடங்கள் தான் இதெல்லாம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டாமல் கொடுக்கறனால இங்கே பாருங்கள், ஸ்டிக்கர் கிடையாது. இதோ சும்மா காலியாக காலியாக தான் இருக்குது. ஸ்டிக்கர் ஒட்ட கிடையாது, காலியாக இருக்குது. இது ஸ்டிக்கர் ஒட்டியிருந்தாங்கன்னா அந்த கடையில் கொண்டு போய் யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா கொண்டு போய் கொடுத்துருவாங்க, இல்லை அவங்களே கொண்டு வந்து கொடுத்து காசு திரும்ப ரிட்டன் வாங்கிக்குவாங்க. ஆனால் இது வந்து ஸ்டிக்கர் ஒட்டாதனால இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாட்டில் பாருங்கள். இப்படி நிறைய பாட்டில்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டாமையே கொடுத்துட்ருக்குறாங்க. இதனால் வந்து பொதுமக்களுக்கு ரொம்ப பாதிப்பாகுது, மேய்ச்சலுக்கு வரக்கூடிய கால்நடைகளுக்கு ரொம்ப பாதிப்பாகுது, வனவிலங்குகளுக்கு பாதிப்பாகுது. இதை நம்ம கடைகளில் போய் கேட்டோம்னா, நீங்கள் யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களோ பண்ணுங்கள், நாங்கள் வந்து ஸ்டிக்கர் ஒட்டாமல் தான் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கடைகளில் வந்து விற்பனையாளர்கள் வந்து சொல்கிறாங்க. பாருங்கள் பாருங்கள், இங்கே ஒரு பாட்டில் கிடக்கு. அது இந்த குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மேட்டுப்பாளைய பகுதியில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய இந்த கடைகள் தான் அதிகமான பாட்டில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டாமல் கொடுத்துட்ருக்குறாங்க. இப்போ இந்த பாட்டில் எல்லாமே நம்ம கலெக்ஷன் பண்ணி ஒரு சாக்கில் போட்டு கொண்டு போகிறோம். ஏன்னா வனவிலங்குகளுக்கு வந்து கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். இது அப்படியே விட்டோம்னா இன்னும் ஆடு மாடுகள் மேய்ச்சலுக்கு வந்ததுன்னா அது காலில் பட்டு மிதிப்படும் போது உடையும் போது காலில் ஏறும். இது வந்து அதுகளுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி ஸ்டிக்கர் ஒட்டி தான் கொடுக்கணும். ஸ்டிக்கர் ஒட்டாமல் கொடுக்குறாங்க. ஒரு சில கடைகளில் ஸ்டிக்கர் ஒட்டினாலும் அது திரும்ப பெறாதபடி மார்க் பண்ணி கொடுத்துட்றாங்க. பேனாவிலையோ மார்க்கர்லையோ ஒரு கோடு அடித்து இந்த பாட்டில் வந்து திரும்ப நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற இதில் மாதிரி கோடு அடித்து கொடுத்துட்றாங்க. இதை வந்து முறையாக வந்து ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்களுக்கும் வட்டாட்சியர்களுக்கும் கவனத்திற்கு இந்த வீடியோ போய் சேரணும்னு சொல்லி இதை ஒரு பதிவாக எடுத்து இதை நான் போடுறேன். இந்த ஒரு 2 கிலோமீட்டர் ஒரு சுற்றளவில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இப்போ நான் கலெக்ஷன் பண்ண பாட்டில்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 300-400 பாட்டில் இருக்கும். அந்தளவு காலி மது பாட்டில்கள் வந்து கலெக்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் இது ஸ்டிக்கர் ஒட்டாதனால தான் இப்படி போட்டு போயிருக்கிறாங்க. இது நிறைய பாதிப்பை ஏற்படுத்துது இந்த சுற்றுப்பாடு. அதாவது இந்த சர்க்கிளில் மட்டும் இப்படி இல்லை, இன்னும் மற்ற இடங்கள்லையும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் அந்த பக்கம் போய் பாட்ட போனாலும் இன்னும் பாட்டில்கள் நிறையா கிடக்கும். ஸோ காலி மது பாட்டில்கள் திரும்ப பெறுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த கடைகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி இந்த பதிவை வந்து நான் பதிவிடுறேன். தயவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியரின் கவனத்திற்கும் மற்றும் வட்டாட்சியர் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அவர்கள் கவனத்திற்கும் இது போய் சேரணும்னு சொல்லி இந்த பதிவை வந்து நான் பதிவு பண்ணுறேன். நன்றி.